என் முத்தரசு மாமா அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை சார். அவர் ரொம்ப நல்லவர். வேற யாரோ அந்த கொலையை பண்ணிட்டு அவர் மேல பழைய போட்டுட்டாங்க. தயவு செஞ்சு அவருக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுத்துருங்க சார். இங்க பாருமா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சார் 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 ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். நீங்க ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுங்க சார். என் முத்தரசு மாமாவை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுங்க சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சொல்லுங்க சார். இங்க பாருமா, இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணா நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொல்றேன். இப்ப நடந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் முத்தரசனுக்கு எதிரான சாட்சிகளும் அவர்தான் கொலையை பண்ணிருக்காருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அவருக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். சார், அவரை எவ்வளவு நாளைக்கு சார் ஜெயில வைப்பாங்க? 7 வருஷம் கிடைக்கும். இல்ல இன்னும் அதிகமா போக கூட வாய்ப்பு இருக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. கூட்டிட்டு போங்க சார். வாமா ஸ்வேதா, வாமா. சொன்ன கேளு. போலாம் வா. என்னடா ஆச்சு இவளுக்கு? என்ன ஸ்வேதா இதெல்லாம்? 7 வருஷம் பாத்தீங்களா? என்ன வெளியில போன முத்தரசு மாமா வலு கட்டாயமா விரட்டி அடிச்சாருல்ல. இன்னைக்கு விதி அவரை 7 வருஷம் உள்ள வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இனி அந்த 7 வருஷமும் வெண்ணிலாவ பாவம் அவர் பிரிஞ்சுதானே இருக்கணும். முத்தரசு மாமா ஜெயிலுக்குள்ள இருந்து 7 வருஷம் கழிச்சு திரும்பி வரத்துக்குள்ள வெண்ணிலாவையும் அவளை சார்ந்தவங்களையும் உண்டு இல்லன்னு ஆக்கி அவங்கள புதைச்ச இடத்துல புல்லு முளைக்க வைக்கிறேன். புல்லுல இதோ மரமே முளைக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் முத்தரசு மாமா வெளியில வந்து வெண்ணிலா எங்க, குழந்தைங்க எங்கன்னு தேடட்டும். தேடி தேடி அவரோட வாழ்க்கை சீரழியட்டும். கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன், அழாத வெண்ணிலா. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் யோசிக்கிறதெல்லாம் இந்த குழந்தைங்க பத்தி தான். அதுங்க பாவம், விவரம் தெரியாது. ஆனா ருத்ராக்கும் உத்தராக்கும் நல்ல விவரம் தெரியும். அப்பா கொலை பண்ணிட்டாருன்ற விஷயம் அவங்க தெரிஞ்சுனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பத்தி என்ன? இல்ல முத்து மாமா, சத்தியமா தெரியாது. அவங்க வந்தா மனசு வேதனைப்படும்னு தான் அவங்கள கூட்டிட்டு வரல. உத்ராவுக்கும் ருத்ராவுக்கும் நீ வேலை விஷயமா வெளியில போயிருக்கேன்னு தான் சொல்லி வச்சிருக்கோம். சீக்கிரம் அப்பா திரும்பி வந்துரும்னு சொல்லி வச்சிருக்கேன். சரிங்க பாரு, நான் இப்படி உள்ள கிடக்குறேன். இந்த நேரத்துல நீ பரிகாரம் பண்ற அப்படி இப்படின்லாம் கஷ்டப்பட வேணாம். அது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் வேணிலா. நீ விட்டுரு வேணில. நான் எப்படி உள்ளே இருந்துட்டு போயிடுறேன். நீ கஷ்டப்பட வேண்டாம். இங்க பாரு முத்து மாமா, என் மனசுக்குள்ள நிறைய நம்பிக்கை இருக்கு. எனக்கு எதுவும் ஆகாது. உன்னை இந்த விஷயத்துல இருந்து மீட் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ வெளியில வருவ மாமா. அது நடக்கும், நடக்கும். ஏய், பார்த்துக்கோடா. கவலைப்படாத மாப்ப, நான் பார்த்துக்கிறேன். ஸ்வேதா, என்ன யோசிக்கிறா? வெண்ணிலா நாளைக்கு சொன்ன மாதிரியே பரிகாரத்தை செய்யறதுக்கு கிளம்ப போறா. பால் குடம் எடுத்துக்கிட்டு தனியா காட்டுக்குள்ள போக போறா. அவளுக்கு ரொம்பவே தைரியம். அம்மன் தான் கூடவே இருந்துகிட்டு அருள் செய்யறதால எதுவுமே ஆகாது,
பரிகாரத்தை முடிச்சு முத்தரசன் மாமாவை நல்லபடியா வெளியில கொண்டு வருவேன்னு ரொம்ப தைரியமா உள்ள போறா அவ. ஆனா அந்த தைரியம் தான் அவளுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகுது. நாம ஏதாவது பண்ணி அப்படி போறவள உயிரோட திரும்ப வர முடியாத அளவுக்கு பண்ணணும். என்ன பண்ண ஸ்வேதா? பெரியப்பா, நெருப்பு வளையத்துக்குள்ள உட்காந்து அவ மந்திரங்களை சொல்லுவா. அப்படி சொல்லும் போது அந்த நெருப்பு அவளை நெருங்கறதுக்கு முன்னாடி மந்திரங்களை சொல்லி முடிக்கணுங்கிறது தான் அவளுக்கு இருக்கிற கட்டளை. ஆனா அப்படி இல்லாம அதுக்கு முன்னாடியே அவ எரிஞ்சு சாம்பலாகணும். அது எப்படி நடக்கும் ஸ்வேதா? சொல்றேன். நம்ம ஆள் ஒருத்தர் அவள மாதிரியே மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு பால் குடம் எடுத்துக்கிட்டு அவ கூடவே சேர்ந்து போகணும். அவளுக்கு இடையில எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. ஆனா குடத்துல பாலை விட காஸ்ட்லியானது ஒண்ணு இருக்கணும். அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். பெட்ரோல். சோ எடுத்துட்டு போற பெட்ரோலை வேஸ்ட் பண்ணாம அவ மந்திரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ மேல ஊத்திரணும். அப்போ நெருப்பு அவளை எரிக்கும். அதுல அவ எரிஞ்சு சாம்பலாகணும். மஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு பெட்ரோல் எடுத்துட்டு நான் போறேன் ஸ்வேதா. தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்வேதா, ராணியை தனியா அனுப்ப முடியாது. நானும் கூட போறேன். அப்பதான் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சமாளிக்க முடியும். சரி, ஆனா நீங்க 2 பேரும் ஜாக்கிரதை. நாம நினைச்சது பக்காவா நடக்கணும். போற நேரத்துல தடங்கள் சொல்றேன்னு நினைக்காத. மனசுக்கு பயமா இருக்கு வெண்ணிலா. இந்த பச்சை குழந்தை 2த்துக்கும் அம்மா அப்பா வேணும். எனக்கு புரியுது கலை. ஆனா ஒண்ணு, என் உயிர் இப்ப என்கிட்ட இல்ல. எரிமலையா குமரிக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு நீங்க போற விஷயம் தான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் அத்தை, அது என்ன, நான் பக்காவா பண்ணிடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஐயோ அத்தை, சொல்றத கேளுங்க. நம்ம வெண்ணிலாவாச்சு, அவ 4 குழந்தைங்களுக்கு தாயாச்சேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிடும். அதனால மனசுல எல்லளவும் இரக்கத்தை வச்சுக்காதீங்க. அவன் நெருப்ப மூட்டி உட்காந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போதே குடத்துல இருக்கிற பெட்ரோலை ஊத்தி நெருப்பு அதிகமாக்கி அவளை எரிக்கணும். கண்டிப்பா ஸ்வேதா, ஈவு இறக்கமே இல்லாம அவளை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன். திரும்பி வந்துருவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் வந்துருவேன். பூஜைய ஆரம்பிச்சிடலாமாமா? வா வெண்ணிலா. மாலை எடுத்து இவங்களுக்கு போடுமா?
நீங்க தான் முத்தரசனா? ஆமாங்க. முத்தரசன், நீங்க எதுக்காக அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொல்ல முடியுமா? சார், என்னோட ரைஸ் மில்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், அது எரிஞ்சிருச்சுன்னு ஃபோன் வச்சு அதுக்காக தான் போனேன். ஓ, உங்க மில்லுல டீ பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்கல்ல, செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? பண்ணியிருக்கணும் சார், இந்த பத்திரத்தில் நான் பண்ணலை, அவசரத்தில் போயிட்டேன். இறந்து போன முத்துசாமிய இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லை சார். சைலன்ஸ், சைலன்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு முன் விரோதம் இருந்திருக்கு. அந்த சமயத்தை பயன்படுத்தி அவரை அடிச்சு கொண்டிருக்கீங்க. தட்ஸ் ஆல் மை லார்ட். அடுத்த சாட்சியை அழைக்கலாம். வேலு, வேலு, வேலு. வணக்கங்க ஐயா. சத்திய பிரமாணம் பண்ணுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்க உங்க குறுக்கு விசாரணையை தொடங்குங்க. எஸ் யுவர் ஆனர். உங்க பேரு? வேலு. வேலு, இவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குங்க. சரி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? வேற யாரையாவது நீங்க விசாரிக்க வேண்டியது இருக்கா? இல்லை யுவர் ஆனர். நீங்க போலாம். சரிங்க ஐயா. இந்த வழக்கை வரும் 31ஆம் தேதிக்கு நான் தள்ளி வைக்கிறேன். தீர்ப்பதான் தள்ளி வச்சிருக்காங்க. மத்தபடி முத்தரசமமா நீங்க உள்ள போறது உறுதி. நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அம்மா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஐயோ, முடியல. கடவுளே,
ஈஸ்வரா, சாமியார் சொன்ன பரிகாரத்தை நிறைவேற்றுறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த பரிகாரம் நல்லபடியா நடந்தா மட்டும்தான் முத்து மாமா ஜெயில இருந்து வெளியில வருவாரு. எங்க குழந்தை திருத்தணிக்க எப்பவும் எங்க கூடவே இருக்கணும். நீதான் இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க நல்லபடியா நிறைவேற எனக்கு துணையா இருக்கணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஏமா ராணி, இந்தமா இதை வாங்கிக்க. பாத்துமா, ஜாக்கிரதை. ஊத்திடலாம். கொஞ்சம் பொறுமையாயிரு. அவ 7 மந்திரங்களை சொல்லணும். இப்பதான் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. பொறுமையாயிரு. ராணி, 5வது மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்ப ஊத்து, சரியா இருக்கும். ஓ சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே, பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்த
அந்த சாமியார் சொன்ன மாதிரி பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டேன். என் திருத்தணிக்கையோட தசா புத்தி தோஷம் நீங்கணும். முத்து மாமா ஜெயில இருந்து மீண்டு வீட்டுக்கு வரணும். இதையெல்லாம் இப்ப நீ நடத்தி கொடுத்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு.